இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கடந்து வந்த பாதை விரிவாக பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் 1925ஆம் ஆண்டு பிறந்தார் நல்லக்கண்ணு. 18 வயதில் இடதுசாரி இயக்கத்தில் சேர்ந்து ஏழை எளிய தொழிலாளர்கள், விவசாயிகளின் உரிமைக்காக போராடியவர். மகாத்மா காந்தியின் அறைகூவலை ஏற்று வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்றார். மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி சிறை சென்றவர். 1992 முதல் 2005 வரை கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளராக இருந்தவர். சிறு வயதிலேயே ஆர்வத்துடன் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர். தனது வாழ்நாளின் பெரும் பகுதியை போராட்டங்கள் மற்றும் சிறையிலேயே கழித்தவர். விடுதலை போராட்டம், விவசாயிகளுக்கான போராட்டம், தீண்டாமை எதிர்ப்பு, கனிம வள கொள்கைக்கு எதிரான பல போராட்டங்களில் ஈடுபட்டவர். 80 ஆண்டுகளுக்கும் மேலாக பொது உடைமை கொள்கையுடன் பயணித்தவர். உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தை தமிழ்நாட்டில் முன்னின்று நடத்தியவர் நல்லக்கண்ணு. மடங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த நிலங்களின் விவரத்தை தொகுத்து நூலாக வெளியிட்டவர். தனது 80வது பிறந்த நாளையொட்டி கட்சி வசூலித்து கொடுத்த ரூபாய் 1 கோடி பணத்தை கட்சிக்கு திருப்பி கொடுத்தவர். 2022 தகைசால் தமிழர் விருதுடன் அரசு வழங்கிய ரூபாய் 10 லட்சத்தை ரூபாய் 5000 சேர்த்து முதலமைச்சரின் நிவாரண நிதிக்காக திருப்பி வழங்கியது அவரின் நேர்மையின் சான்றாகும்.